பயந்துகிட்டேன். தப்புன்னு கதவு சாத்தி தாள் போட்டு ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டேன். ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம ஊர்ல பயப்படாதே பயப்படச்சுன்னா எப்படி இருக்கும் பாரு. என்னாச்சும் ஆயிட்டே என்ன பண்றதுன்னு ஜன்னல்லாம் சாத்தி கதவு தாள் போட்டு. அப்ப உள்ள உடம்பு செல்ல உள்ள தூங்கிட்டே இருந்தாரு. அப்ப எந்திரிக்கவே இல்லை. அவ்வளவு மழை காத்து. காலை வணக்கம். காலை வணக்கம். பரபரப்பா ஆரம்பிச்சிட்டே. ஆமா கண்ணு. புரட்டாசி ஸ்பெஷல் இன்னைக்கு என்னது? புரட்டாசி ஸ்பெஷல் கருவாட்டு தொக்கு. ஒரு மாசம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நான் எப்படி உயிர் வாழ்றது? புரட்டாசி யாருக்கு கருவாட்டு செய்வாங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். 20 ரூபாய்க்கு. ஆமா, செய்யக்கூடாதுதான். கறிதான் செய்யக்கூடாது, கருவாடு தான் செய்யலாம். எதுவுமே திங்க மாட்டாங்க புரட்டாசி பிடிக்கிறீங்க. அப்படியா? ஆமா, நாம தான் அது கிடையாது இல்ல. நாம புரட்டாசியே பிடிக்கிறது இல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சரி, அன்னைக்கு 20 ரூபாய்க்கு வாங்கி வச்சு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இருக்குது. உங்க அப்பா இரும்பிட்டு சளி பிடிச்சிக்கிச்சு. சரி, காயெல்லாம் போடல, சும்மா தொக்கு மாதிரி செஞ்சு வச்சு கொஞ்சம் ரசம் வச்சிடானே. அதுதான் செய்யறேன். கருவாட்டு தொக்கு. கருவாட்டு தொக்கு, கத்திரிக்காய் போடாத தொக்கு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? சரி, இதுதான் எப்படி செய்யணும். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் அரைச்சுக்கலாம். ஊரே சளி நிறைய பரவி இருக்குது. எங்க பார்த்தா சளி காய்ச்சல்னு. அந்த மாதிரி குஞ்சு கருவாடு வாங்கி வறுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி கருவாட்டு குழம்புலாம் சொன்னாலும் சளிக்கு ரொம்ப நல்லது. சளி, நெஞ்சு சளிக்கு இதுக்கெல்லாம் அப்படியே அறுத்துக்கிட்டு வந்துடும். அதுக்குதான் இந்த மாதிரி சரி நம்ம வைக்கலாம் வீட்டுல இருக்குதுன்னு இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறேன். சாப்பிட்டா நீங்க சொல்லுவீங்க, அம்மா புரட்டாசி இன்னைக்கு தான் முதல் ஒண்ணு நீங்க கருவாட்டு குழம்பு வச்சு காட்டுங்கன்னு. என்ன பண்றது, அப்பாவுக்கு சரியான சொல்லி விட்டு இப்படியே ரொப்புன்னு இருமிட்டு படுத்துக்கிட்டே இருந்தாரு. மனசு கேட்கல. சரி, அதை கொஞ்சம் தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்து கொஞ்சம் ரசம், மிளகு ரசம் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு. அதனாலதான் பண்ண சரி, இல்ல வேற குழம்பு தான் நீ வைப்பேன். சரி, எப்படியும் ஒரு 20% பீப்புள் சாப்பிடாம நம்மள மாதிரி சாப்பிடுற மாதிரி இருப்பாங்க. அவங்க பார்த்து செய்வாங்க. இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி கூட வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு அந்த பழக்கமே இல்ல. புரட்டாசி யாரு பிடிக்கிறீங்க? நான் கறி, மீன், அந்த நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான் கருவாடு, முட்டை சாப்பிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நமக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி. அவ்வளவுதான் இல்ல, எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. நாங்க புரட்டாசி பிடிக்கிறாரு போற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பெருமாள் கையெட்டு நல்லா கும்பிட்டு நாங்க பாட்டுக்கு வருவோம். எங்களுக்கு இந்த பழக்கம் இல்ல. அதுல நாங்க எல்லாமே சாப்பிடுவோம். ஒரு செல்ஃப் கண்ட்ரோலுக்காக நானும் சாப்பிடுவேன். அது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ட்ரை பண்றேன். நடக்குமா இல்லைன்னு தெரியல, பாப்போம். தொடர்ச்சியா 4 வாரம் நீங்க அத கொஞ்சம் உடம்பு இது பண்ணிக்க. அதனால 1 வாரம் விட்டு 1 வாரம் கொஞ்சம் சாப்பிடு, அவ்வளவுதான். 4 வாரம் தான் டக்கு டக்குன்னு போயிடும். அது ஓடி போயிடும், குடுகுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். சரிம்மா, இப்ப நம்ம சமையல் ஆரம்பிக்கலாங்கண்ணே. கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கிறேன் முன்ன குழம்புக்கு. ஏன்னா கொஞ்சம் தான் தொக்கு மாதிரி இருக்கிறால போதும், இந்த புளி போதும். இது ஊற வச்சுக்கிறேன். எத்தனை கடல் மீன் இது? நமக்கு எல்லாம் கடல் மீன் தான். இது 50 கிராம் ஒரு 50-20 ரூபாய் இருக்குது. கடல் சைட்லாம் போனோம்னா சீப்பா வாங்கிடலாம், நிறைய வாங்கலாங்கண்ணே. ஒரு நாளைக்கு போனோம்னா எங்கேயாச்சும் கருவாடு கிடைச்சா கிலோ கணக்குல வாங்கி வச்சுக்கலாம். எங்களுக்கு பிடிக்கிறது இந்த நெத்தினி தான் பிடிக்குது. நெத்தினி நல்லா இருக்கும், கொல்லி கருவாடு நல்லா இருக்கும். அது சூப்பரா இருக்கும். கொல்லி கருவாடு நல்லா இருக்கும். அது சுட்டு தொல்லி குடிக்கணுங்கண்ணே. இது அப்படியே தலைப்பட்சமா அள்ளி போட்டு நல்லா ஒரு 7-8 வாட்டி கவுல சுத்தமாயிடும். இந்த கருவாடு சூப்பரா இருக்கும், குழம்பே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தக்காளி பாரு 5 ரூபாய்க்கு ஆப்பிளாட்டம். அன்னைக்கு எவ்வளவு? அது 10 ரூபா. பரவாயில்ல. அது 10 ரூபா. அன்னைக்கு 2 கிலோ வேணுது. சரி, இன்னைக்கு 5 ரூபா. நாங்க அதே சைஸ் தக்காளி தான் இன்னைக்கு 5 ரூபாய்க்கு இருந்தது. நான் வேறங்கிட்டு வானேன். இது கிலோ 5 ரூபா. பெருவட்டா இருந்தா 2 கிலோ போட்டுட்டு இருந்தேன். இந்த பையன் எப்ப போனாலும் சின்னதா தூக்கிட்டு போயிருந்தா அதுக்கு தகுந்தது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறதா இருக்குது. கத்திரிக்காய் 1/2 கிலோ 5 ரூபா. 1/2 கிலோவே 1/2 கிலோ 5 ரூபாய்க்குனே. 1/2 கிலோவுக்கு மேலேயே அப்படியே இருந்தது. அப்படியே 20 ரூபா. ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய். இல்ல கடையில் போய் வாங்க எவ்வளவு விலை தெரியுமா பாரு. இது 1 கிலோ பக்கம் வராது, தாராளமா வரும். கத்திரிக்காயும் நல்ல கத்திரிக்காய். ஆமா, 20 ரூபா தான் இவ்வளவுமே. இல்ல பரவாயில்ல, 10 ரூபாய்க்கு பரவாயில்ல. அதான் 2 எடுத்துட்டு வந்தேன். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. இது கம்மியாதுன்னா பையனுக்கு வாங்கி வந்துருவேன். அவங்களாம் பழங்கி இருக்கு. அவங்களாம் வேணா 20 ரூபா 30 ரூபா போட்டு வாங்குவாங்க. நமக்கு ஒரு மாதிரியே கிடைச்சா வாங்கிட்டு கொடுத்தா அவங்க சாப்பிட்டு போறாங்கன்னு எதோ விலை கம்மியா இருந்தா பையனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். நான் எங்க அம்மா நைட் ஆனா சீரியல் பாப்பாங்க. காலையில ஆனா இவருங்க டிஸ்கவரியில மேன் வர்சஸ் வேர்ல்டு என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அதை பத்தி கேட்போம். அது நல்லா இருக்கும்ல. காடு காடா கஷ்டப்படுறான். எங்க கஷ்டப்படுறான்? அதெல்லாம் ஸ்கிரிப்டுமா. தண்ணில எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? என்னமா தண்ணி இல்லாத மாதிரி வீடியோ எடுப்பாங்க. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் போய் தண்ணி குடிப்பாங்க. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். அந்த மாதிரிதான் இருக்கும். இது ஒரு பயிற்சி. காட்டுக்குள்ள மாட்டினா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தரானே ஒழிய
நான் ஒரிஜினலா காட்டுக்குள்ள மாட்டல. சைல்ட்ஹுட் ஃபேவரட்டுங்க. சின்ன வயசுல இதையே தான் பாத்துட்டு இருப்போம் 24 மணி நேரமா. சின்ன வயசுல நான் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போனப்போ இந்த ஷோவை பார்த்தப்பதான் எனக்கு அதுல இருந்து சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தது. இப்ப நான் ஓடி வந்தேன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து இறக்கி விட்ட உடனே ஒரு சிங்கம் என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்க அம்மா குத்தமிச்சு சாம்பார் சாதத்தை போட்ட உடனே சிங்கம் சமாதானமா போயிடுச்சு. சாம்பார் எங்க அம்மா வச்சது. கண்டிப்பா அந்த நேரத்துக்குலாம் அந்த சிங்கம் செத்து போயிட்டு இருக்கோம். ஆமா, அப்படி எந்த காட்டுல போய் தொலைஞ்சேன்? நம்ம ஊர்ல எந்த காடு வளர்ந்து பெரிய காடா? காலையில காத்து பக்கம் போவாங்கல்ல. பாட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி. அந்த காட்டுல போய் தொலைஞ்சு நீ தப்பிச்சு வந்த. தப்பிச்சு வந்துதான் அந்த காட்டு சைட்ல பண்ணா. எல்லாத்துக்கும் புரியாது கண்ணே. அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. இவ்வளவுதான் தேவையம்மா காய்? ஆமா கண்ணு, காயில வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் ஒரு காய்க்கலாம், 3 தக்காளி. நேத்து ஒரு விஷயம் நடந்து தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம ஊர்ல அது என்ன மழையாது, பயங்கர மழை வந்து இடி இடிச்சுதான். நான் இடிங்க செம்ம காத்து, சூறாவளிக்கு தின்ன பயப்படாதே. பயப்படச்சுன்னா எப்படி இருக்கும் பாரு. பயந்துகிட்டேன். தப்புன்னு கதவு சாத்தி தாள் போட்டு ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டேன். காத்து அப்படி அடிக்குது கண்ணு. என்னாச்சும் ஆயிட்டே என்ன பண்றதுன்னு ஜன்னல்லாம் சாத்தி கதவு தாள் போட்டு அப்பா உள்ள உடம்பு செல்ல உள்ள தூங்கிட்டே இருந்தாரு. அப்பா எந்திரிக்கவே இல்ல. அவ்வளவு மழை காத்துலயுமே உங்க அப்பா எந்திரிக்கல. நான் தான் பாத்துட்டு சரி மழை நல்லா 1 மணி நேரம் விட்டு வெளுத்து வாங்குச்சு. சரி எனக்கு அப்பயும் பயம், மேல எங்க ரூம்ல தண்ணி போத்துக்குவானு. மேல் ரூம்ல 2 ரூம்லயும் தண்ணி. மழை விட்டு போனா 2 ரூம்லயும் கால் வச்சா தண்ணி காலுக்கு மேல நின்னுச்சு. ஒரே ஆளா கஷ்டப்பட்டு துணி போட்டு போட்டு எடுத்து எடுத்து ஒத்தி ஒத்தி புழிஞ்சு 2 ரூம்பு அந்த நட எல்லாம் எப்படியோ புழிஞ்சு எடுத்து ஃபேனு போட்டு காய வச்சுட்டு மொல்ல. கடவுளே இன்னைக்கு அந்த மாதிரி மழை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குங்கண்ணே. அந்த குப்பையெல்லாம் போய் அடைச்சிக்குது. பத்தாதுக்கு செங்கலும் மணல்லாம் மொப்பல வச்சு அடைச்சு வச்சுட்டாரா, தண்ணி போறதுக்கு வழி இல்லையாடுங்க. கருவாடு கழுவிக்கிறாங்க, நல்லா கழுவிக்கணும். பஸ் சுத்தமா கழுவி பளிச்சு ஆயிடுச்சு. போயிட்டாலும் நல்லா இருக்காது. கருவாடு குழம்புனா வாசம் கொஞ்சம் தான் ஆகும். கருவாடு 50 கிராம் சுடு தண்ணி வச்சு நல்லா அதுக்கு வந்து தண்ணி ஊத்தி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ரொம்ப அழுக்கா இருந்தது, இப்ப பளிச்சுன்னு பண்ணி வச்சிட்டேன். கருவாடை புளி ஒரு சின்ன சைஸ் புளி ஊற வச்சு சுடுதல் போட்டு ஊற வச்சு ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம், இது கத்திரிக்காய் பழம், சின்ன வெங்காயம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு 3 தக்காளி, கருவேப்பிலை தழை, இவ்வளவுதான் இப்ப நம்ம வணக்கி விட்டுக்கலாம். மனசனுக்கு சோறு இல்லைன்னா கூட ஒரு நாளைக்கு இருந்துக்கலாம். காத்து இல்லாத இருக்கவே முடியலைங்க. எங்க வீட்டுல ஃபேன் ரிப்பேர் ஆகி 3 நாள் ஆகுது. சரி பண்ணாத அப்படியே இருக்குது. சாயிட்டு பாருங்க, தண்ணி ஊத்துற மாதிரி காலையில நேரம் சொதன்னு தண்ணி ஊத்துற மாதிரி. என்ன காத்து சோறு இல்லாத இருந்தா கூட இருந்துக்குவேன். தண்ணி காத்து இல்லாத இருக்கும்ல, காத்து தண்ணி நம்ம எனக்கு தேவைப்படுது. ரொம்ப கஷ்டம். பயம் உண்டாது. நைட்டு கழட்டி வச்சான். நேற்று அவங்க அப்பனை எடுத்துட்டு போக சொன்னதுக்கு எடுத்துட்டே போல. அதான் இன்னைக்கு பாயச நானாச்சும் கொண்டு போய் கடையில கொடுக்குவேன். கருவேப்பிலை பருவ ஒரு 5-6 வெந்தயம் போட்டுக்குவேன். ஏன்னா புளிக்குழம்பு மட்டும் தான் நினைக்கிறோம். அதனால கொஞ்சம் 5-6 வெந்தயம் போட்டோம்னா நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டுப்போம். எப்பயுமே நான் கத்திரிக்காய் போட்டு போடுவே கருவேப்பிலை குழம்பு வச்சேன். இந்த வாட்டி பாருங்க இப்படி சும்மா நம்ம வச்சு காட்டுறேன். இப்படி வச்சாலுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்ப தக்காளி போட்டு சேர்த்து தக்காளி இப்படி கருவாடியும் போட்டுக்கலாம், தப்பு இல்ல. கருவாடியும் போட்டு நல்லா வதக்கலாம். கருவாடியும் தக்காளி வெங்காயம் எல்லாம். கருவாடு கொஞ்சமா தான் இருக்கு, நிறைய இருந்தா நல்லா இருக்கும். சரி பரவாயில்ல, ஒரு 2 நேரத்துக்கு வச்சுக்கோ. நைட்டுக்கு வேற தானே தேவையான உப்பு போட்டுக்க. அப்பதான் அந்த தக்காளி நல்லா வணங்கும். அதுக்கோசரம் உப்பு சின்ன ஸ்பூன் ஒரு 3/4 ஸ்பூன் அப்படியே வணங்கட்டுங்க. புளி ஊத்தணும், மிளகாத்தூள் எல்லாம் போடணும். எண்ணெய் நல்லா வணங்கட்டும். ஆமா மணக்குது பாரு எப்படி நல்லா வணங்கிடுச்சு இல்ல. எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்துங்க. எண்ணெய் பாருங்க ஒரு அளவு ஊத்திருக்கிறேன். எண்ணெய் தெரியுங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வருது. மிளகாத்தூள் போட்டு காரத்துக்கு ஏற்றது 2 மிளகாத்தூள் 2 ஸ்பூன் நம்ம அரைச்சி மிளகாத்தூள். நம்ம கடையில வாங்கி தான் போடணும். கடையில இருக்குன்னு தெரியல, நம்ம தான் வானதில்லை. வெறும் மிளகாத்தூள் தான் விக்குது. விக்குங்கண்ணு, கடையில விக்குங்கண்ணு விக்குது. இப்ப எல்லா மிளகாத்தூள் தான் இப்ப வந்துருச்சு. கடையில மிளகாத்தூள்னு விற்கும், அது வாங்கி நீங்க போடுங்க. அப்படி கிடைக்கலையா, வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்காங்க. நீங்க வருஷம் அடி கொஞ்சம் அரைச்சு வச்சுக்காங்க. இப்ப நான் போன வருஷம் மல்லித்தூள் அரைச்சேன். இன்னும் நல்லா இருக்கு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கோம், ஒரு 1/2 ஸ்பூனு. அந்த சின்ன ஸ்பூனுக்கு மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு.
அந்த ஸ்பூனுக்கு கரெக்டா 2 ஸ்பூன் வரும். நீ பெரிய ஸ்பூனா இருந்தா 1 போட்டுக்காங்க. நல்ல ஒரு கலர் இருக்கும். கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு. புளி பாருங்க சின்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சே புளி ஊற்றிக்கோ. தண்ணி ஊற்றிக்கோ. நல்லா இந்த புளிவே கரைச்சி நல்லா ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். ஏன்னா கருவாடு வேகணும். அதுக்கோசரம் நம்ம கொஞ்சம் தண்ணியோட வச்சோம்னா அது நல்லா வேகிறதுக்கு கருவாடு வெந்துக்கும். இல்ல கருவாடு நறுக்கு சாப்பிட முடியாது. அதுக்கோசரம் அவ்வளவுதான். நம்ம இல்ல கண்ணே கொஞ்சம் வெறும் தேங்காய் பால் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோ. அது வந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு 2 பீஸ் தேங்காய் அரைச்சி ஊற்றினா போதும். வேற ஏதாவது எதுவுமே சேர்த்துல வெறும் தேங்காய் மட்டும் கொஞ்சம் அரைச்சி அப்படியே ஊத்திக்குவேன். கெட்டியா நல்லா இருக்கும். குழம்பு இருக்குன்னு ரெடி ஆச்சு. வாசனை செம்மையா இருக்கு. நார்மல் கருவாட்டு குழம்பை விட இது வாசனை சூப்பரா இருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இதா இருக்குது. அப்படியே ஊட்டுக்கலாம். நான் வெறும் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊத்தி கொஞ்சம் குழம்பு வேணும்ல கொஞ்சம் தேங்காய் வேற அரைச்சி ஊத்திக்கிறேன். அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இந்த குழம்பு பத்தாதுங்கோசரம் சும்மா ஒரு கீத்து போட்டேன். 4 பீஸ் தேங்காய் இதை மட்டும்தான் அரைச்சி ஊத்துறேன். வேற ஒண்ணுமே ஊத்தல. கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊத்தி ஒரு கொதி விட்டோம்னா குழம்பு ரெடி. இவ்வளவுதான். இதை அரைச்சி ஊத்திடுறேன். கருவாட்டு குழம்பு ரெடி. கத்திரிக்காய் இல்லாத சூப்பரான சுவையான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவுதான். ஒரு கொதி வந்தா நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். ரசம் வச்சு முடிச்சுட்டேன். முடிஞ்சது கிடையாது. அங்க வேலை பார்க்கும்போது இங்க ரசத்தை வச்சுட்டேன். ரசமும் ரெடி. நம்ம வீட்டுல மிளகு ரசமும் கருவாட்டு குழம்பு தான். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு. நெத்திலி கருவாட்டு குழம்பு செம சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க. சாரி உங்களுக்கு எல்லாம் சைவ குழம்பு வச்சு காட்டுறேன். அடுத்து சைவத்துல செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மாக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாடா பாய் சி யூ. வாங்க நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாசம் ட்ரை பண்ண முடியல, அடுத்த மாசம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இந்த மாசம் புட்டாசி நிறைய பேர் நீங்க பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பிடிக்க மாட்டேன். அதனால நான் சாப்பிடுறேன். சாரி எதுவும் நினைச்சுக்காதீங்க.